குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை நன்னாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்து அக்டோபர் 17 அப்படிங்கிறது பௌர்ணமி தேதி. திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 21 அக்டோபர் 21, 24 பார்த்தோம்னாக்க சுமுகூர்த்த தினங்களாக வருது. அடுத்து அக்டோபர் 28 வாஸ்து நாள். புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 31 தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது. புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இதுக்கு இடையில சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, விதி அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன், அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியான கன்னிராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இப்போ கன்னிராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் ராசியிலேயே உச்சம் பெற்று நல்லா இருக்கிறார். கூடவே கேது, சூரியன் அமர்வோடு இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல தனகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி நிலை. 7ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடம் குரு பகவான் இருக்கிறாரு. 10ல் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் என்ன விதமான பலனை கொடுக்குது. இதுக்கிடையில் கிரக மாற்றங்கள். 10ஆம் தேதி புதன் பகவான் மாறுறாரு. அடுத்து 13ஆம் தேதி சுக்கிரன் மாறுறாரு. இப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள்லாம் என்ன விதமான பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். கன்னிராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கையில் நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கன்னிராசிக்கு ரொம்ப நல்ல பலன் அப்படிங்கிறதே அமைஞ்சிருக்கு. என்னன்னா
ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் புதனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். கூடவே பார்த்திங்கன்னா ஞானக்காரகனும் கூடவே இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் தான். எண்ணம், சொல், செயல் சார்ந்த விஷயங்கள், மனதில் இருந்த தயக்கங்கள், செயல்படுத்தணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நீங்கள் செயல்படுத்தலாம். அது எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு தைரியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்த முயற்சிகள், திட்டமிட்ட விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் வருமானத்தில் ரொம்ப தடை தாமதத்தை சந்தித்த நீங்கள் இப்போ தனக்காரகனே 2ஆம் இடத்துல வந்துட்டார். ஸோ 2 கூடியவன் 2லேயே இருக்கிறாரு. அப்போ குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய பேச்சு சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போகுது. ஆமாம், உங்களை பேச்சு சொல்ல யாரும் மதிக்கலை அப்படின்னாக்க மரியாதை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உயர்வான ஒரு சிந்தனை, உயர்வான ஒரு பொருளாதாரம், உயர்வான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். திருமண யோகங்கள் ஏதேனும் இருக்குதா அப்படின்னா, குருபார்வை இருக்கிறதுனால திருமணத்திற்கான ஏற்பாடுகள், திருமணம் சார்ந்த வரன் பார்க்குறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு உறுப்பினரை சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால திருமண ஏற்பாடுகள் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. அதே குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில், குடும்பத்தில் ஒன்றும் பெரிய குறை இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அங்கீகாரம், மதிப்பு, மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். குடும்பத்தில் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் சுற்றத்தார் இருந்த சிக்கல்கள்லாம் மாறி கொஞ்சம் பாராட்டுக்கூட நட்புடன் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கானது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே தொழிலதிபதியாக இருக்கார். அவரே லாபஸ்தானத்தில், வருமான இடத்துல, குடும்பத்தில், வாக்குஸ்தானத்தில், சுகஸ்தானம், மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறார். அப்போ உறுதியாக வேலை, தொழில், எண்ணம் ஈடேறுதல் எல்லாமே நல்லா இருக்குது. வேலை சார்ந்து பார்க்குற மக்கள், தொழில் வியாபாரம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் ஒன்றும் பெரிய நெருக்கடி இருக்காது. அந்த வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் படிப்படியாக குறையும். வேலை மாற்றம் செஞ்சுக்கலாமான்னு சில பேருக்கு தோணும். மாற்றத்தை உருவாக்கிக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய குறையெல்லாம் இல்லை, உருவாக்கலாம். போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தாராளமாக போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கலாம். ஆமாம், வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்கானா தாராளமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நல்ல யோக அமைப்பு தான் இருக்கும். தாராளமாக போகலாம். கல்விக்காக, படிப்புக்காக, வேலை, தொழிலுக்காக தாராளமாக போகலாம், போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. ஆமாம், அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3-8 கூடையவன் வேறு நீசமாக போகிறார். இது ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்வு தான். அதனால் பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இனிமே நல்ல காலம், பொற்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்னிராசிக்கு ஆரம்பிச்சிருச்சு. சரி, கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்ப்போம். உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, உத்திரம் நட்சத்திரம்னாலே கொஞ்சம் உணவு பிரியர், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, சாஸ்திர ஞானங்கள்லாம் உண்டு, கொஞ்சம் மதிப்பு மரியாதையை எதிர்பார்ப்பார். ஆமாம், எல்லாருக்கிட்டையும் மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இவருக்கு உண்டு. இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவருக்கு அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், அப்பாவோட உதவிகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆமாம், இந்த காலகட்டங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. நல்லா இருக்குது, எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல காலகட்டம். ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, ஹஸ்த நட்சத்திரம் ட்ராவல் பண்ணுறதுனால என்னென்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அவருக்கு கொஞ்சம் சாதகமாக அமையும். அடுத்து ஹஸ்த நட்சத்திரம், அதாவது என்னன்னா, இவர் ஒரு கடின உழைப்பாளியாக இருக்கிறாரு.
அதே நேரத்தில் தர்மம், ஞானம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. இது 2 பேருக்கு பிரச்சனைனா ஒரு சமாதானம் செய்ய வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க தான் வந்து கொஞ்சம் சமாதானம்லாம் பண்ணி வைப்பாங்க. ஒற்றுமை உருவாக்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு எப்படி இருக்குது? இவங்களை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அவங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள்லாம் போகலாம், வரலாம். நல்லா இருக்குது. ஆமாம், நல்ல லாபம் உண்டு. நினைத்த காரியங்களை நினைத்தவாறு செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு. ஒன்றும் பயப்பட வேணாம். குழப்பமான எண்ணங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் முன்னேற்றமான பாதை அப்படிங்கிறத நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அடுத்து பாருங்கள், சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் சொல்ல காப்பாற்றுவார், வார்த்தை சுத்தம்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? அதே நேரத்தில் கோபம் வரும், சட்டுன்னு ஒரு கோபம் வரும். ஆமாம், தன்னை நம்பி வந்தவரை எந்த சூழ்நிலையும் ஏமாத்திட மாட்டார். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார். அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கல. அவரை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய வகையில் தான் இருக்குது. புது தொழில் வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள் அமையும். அதுலேயும் குறிப்பாக இந்த அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே, 20ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது, நல்லா இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து கவனமாக செய்யணும். தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கங்க. உங்களோட லக்கண அடிப்படையில் தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு செய்யுங்க. வேறு ஒன்றும் இல்லை. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கன்னிராசியை பொறுத்த வகையில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகளில் பண்ணிட்டு வரணும். அடுத்து இவ்வளோதாங்க விஷயம். இதை ஃபாலோ பண்ணாலே உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.